தமிழ் அஸ்ட்ரோ ராஜாராம் திருச்சி. 2024 T20 வேர்ல்டு கப் மேட்ச் ப்ரிடிக்ஷன் வந்து டெய்லி வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணியிருந்தேன். இதில் இந்தியாவுக்கு நான் கணித்ததில் கேபி பிரகஸ்பதி சாஃப்ட்வேரின் படி தான் வந்து கணித்தேன். பிரசனம் எடுத்து கணிச்சதில் இந்தியா அனைத்து போட்டிகளின் வெற்றி பெற்று T20 வேர்ல்டு கப் சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஐயா திரு தேவராஜ் அவர்கள் குழுமம் உருவாக்கிய சாஃப்ட்வேர் பண்ணி தான் இந்த இதை வந்து கணிச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தேன். எனவே கேபி சாஃப்ட்வேர் பிரசனை வந்து மிக மிக துல்லியமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ரெண்டுக்குமே ஒரு 2 நாடு விளையாடும் போது அந்த ஒவ்வொருக்கும் பிரசன நம்பர் எடுத்து ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்து போட்டதில் ஐயா திரு தேவராஜ் அவர்களுடைய சாஃப்ட்வேர் கணித்த அனைத்தும் T2024 அனைத்து போட்டிகளில் வந்து இந்தியா வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. அதே மாதிரி 2023 50 ஓவர் உலக வேர்ல்டு கப் மேட்சில் தொடர்ச்சியாக அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்றது. தொடர்ந்து 10 மேட்சில் வெற்றி பெற்ற இந்திய அணி. ஆனால் ஃபைனலில் வந்து என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிவிட்டது. இந்தியாவும் வெற்றி வாய்ப்பு இழந்தது, என்னுடைய ப்ரிடிக்ஷனும் ஃபெயிலியர் ஆனது. ஆனால் 2024 T20 வேர்ல்டு கப் மேட்ச் கேபி பிரசோதி சாஃப்ட்வேர் தயாரித்த அனைத்தும் வெற்றி. இன்னும் வேற கணிச்சிருக்கேன். 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஸ்ட்ரோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேபி பிரசோதி சாஃப்ட்வேர் படி கணிச்சிருக்கிறேன். அதில் கேபி பிரசோதி சாஃப்ட்வேர் படி வந்து இந்தந்த விதி காரணமாக 2022 கணிச்சிட்டேன். 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு. இந்த பெருமையெல்லாம் கேபி பிரசோதி சாஃப்ட்வேரை தயாரித்த ஐயா திரு தேவராஜ் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.